வணக்கம். நாம பழகுற சில உறவுகள் நம்மள எப்படி மாத்துது, எப்படி நம்மள பலப்படுத்துதுங்கிறத பத்தி ஒரு ஆழமான சிந்தனைய இன்னைக்கு நாம பார்க்கலாம். அதாவது, நல்லவங்களோட நட்பு நமக்குள்ள என்ன மாதிரியான ஒரு வலிமைய கொடுக்குதுன்னு வாங்க விரிமா பார்ப்போம். உங்ககிட்ட ஒரு நேரடியான கேள்வி. நீங்க யாரு கூட அதிகமா பழகுறீங்களோ அது உங்கள மாத்துதா? உங்க குணத்திலயும் நீங்க போற பாதையிலயும் அதோட தாக்கம் இருக்கா? ஒரு நிமிஷம் இத பத்தி யோசிச்சு பாருங்களேன். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். நாம முதல்ல பார்க்க போற விஷயம் இந்த சகவாசத்தோட சக்தி. ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரோட ஞானத்திலிருந்து வர இந்த கருத்து நம்ம வாழ்க்கையில கூட்டுறவோட முக்கியத்துவத்தை ரொம்ப அழகா விளக்குது. இதுக்கு மையமான ஒரு வார்த்தை இருக்கு, அதுதான் நல்லறிணக்கம். இது சும்மா ஒரு நட்பு இல்லனா சகவாசம் மட்டும் கிடையாது. இது ஒரு புனிதமான தோழமை. அதாவது நல்ல நேர்மையான மனுஷங்க கூட நாம வச்சுக்கிற தொடர்பு நம்மள முழுசா மாத்திர சக்தி கொண்டது. இது நம்மள மேல கொண்டு போற ஒரு இணைப்புன்னு சொல்லலாம். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நாம நல்லவங்க கூட சேரும்போது நல்லது எல்லாமே தானா நம்மள தேடி வருமா. நாம கஷ்டப்பட்டு நல்லது தேடி போக வேண்டியதில்ல. அது ரொம்ப இயல்பா நம்ம கிட்ட வந்து சேர்ந்துடும். இந்த மாற்றம் எப்படி நடக்குதுன்னு புரிய வைக்க ஒரு பவர்ஃபுல்லான உருவகம் இருக்கு. அதுதான் நெருப்போட உருவகம். ஒரு தனிப்பட்ட மாற்றம் எவ்வளவு ஆழமா இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அட்டகாசமான எடுத்துக்காட்டு. இந்த மேற்கோளை பாருங்க. தீயைச் சார்ந்த இரும்பு தீமயமாகிறது. அதாவது, இரும்பு நெருப்பு பக்கத்துல இருக்கிறதால சூடாகுதுன்னு சொல்லல, அதுவே நெருப்பாக மாறிவிடுகிறதுன்னு சொல்றாங்க. இது வெறும் தாக்கம் இல்ல, இது ஒரு முழுமையான ஒரு மாற்றம். அப்போ இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். நம்மளோட நட்பு வட்டங்கள் நம்ம மேல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதோட நிக்கிறதில்ல. அது நம்மளோட அடிப்படை குணத்தையே மாத்திர சக்தி அதுக்கு இருக்கு. நம்ம யாரோட இருக்கோமோ அதுவாவே மாறிடுறோம். சரி, இப்போ அடுத்த உருவகத்துக்கு போகலாம். இது தனிப்பட்ட மாற்றத்திலிருந்து நம்ம கவனத்தை கூட்டு வலிமைக்கு திருப்புது. கயிற்றோட உருவகம். இது வலிமைக்கான ஒரு சூப்பரான மாடல். யோசிச்சு பாருங்க, தனியா இருக்கிற ஒரு நூல், அத ஒரு சின்ன குழந்தை கூட எவ்வளவு சுலபமா அறுத்திட முடியும் இல்லையா? இது என்ன காட்டுதுன்னா, நாம தனியா இருக்கும்போது எவ்வளவு பலவீனமா, எவ்வளோ எளிதா உடையக்கூடியவங்களா இருக்கோன்னு காட்டுது. ஆனா இங்கேதான் ஒரு மேஜிக்கே நடக்குது. அந்த பலவீனமான தனித்தனி நூல்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பின்னப்பட்டு ஒரு பெரிய கயிறா மாறும்போது, அடேங்கப்பா, அதோட சக்தி ஒரு பெரிய யானையையே கட்டி போடுற அளவுக்கு அதிகமாயிடுது. இதுதான் ஒற்றுமையோட பவர். இந்த கயிற்றோட உருவகம் நல்ல அறிணக்கம்னா என்னன்னு ரொம்ப அழகா நமக்கு புரிய வைக்குது. அந்த புரிதமான தோழமை தனித்தனி மனுஷங்கள ஒன்னா இணைச்சு ஒரு பிரம்மாண்டமான சக்தியா மாத்துது. ஓகே, இப்போ இந்த உருவகங்கள்ல இருந்து நாம கத்துக்கிட்டதெல்லாம் தொகுத்து பார்க்கலாம். இந்த நல்ல தோழமையால நமக்கு கிடைக்கிற உண்மையான பலன்கள் என்னென்ன? இந்த புனிதமான தோழமை முக்கியமா 3 விஷயங்களை கொண்டு வருது. 1, ஒற்றுமை. 2வது, உறுதி மற்றும் நேர்மை, அதாவது ஒரு ஸ்டெடியா நிக்கிற தன்மை. 3வது, ரொம்ப முக்கியமா, நாம சரியான பாதையை விட்டு விலகி போகாம நம்மள பாதுகாக்கிறது. இந்த 3மே ஒரு நிறைவான வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமான அடித்தளம். இதுவரைக்கும் நாம தெரிஞ்சுக்கிட்ட இந்த புரிதல நாம எல்லாரும் மனசார விரும்பக்கூடிய ஒரு லட்சியமா பார்க்கலாம். இது வெறும் அறிவா மட்டும் இல்லாம நம்மளோட ஒரு ஆசையா மாறணும். தாயுமானவரோட இந்த சக்தி வாய்ந்த பிரார்த்தனைய கேளுங்க. குற்றம் குறைய குணமேலிட அருளை உற்றவரே ஆவிக்கு உறவாம் பராபரமே. ரொம்ப சிம்பிளா சொன்னா, என் தப்பெல்லாம் குறைஞ்சு என் நல்லது அதிகமாக நீயே எனக்கு ஒரு நல்ல நண்பனா வழிகாட்டியா இரு அப்படின்னு கேக்குறாரு. இதுதாங்க நல்ல தோழமைய தேடுறதோட உச்சகட்ட நோக்கம். கடைசியா உங்களுக்காக ஒரு சிந்தனை. உங்க நட்பு தான் உங்க பலம்னா, அப்போ நீங்க யார கூட சேர்ந்து பலமா இருக்கணும்னு தேர்ந்தெடுக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில இந்த நல்லாரிணக்கத்தை எப்படி உருவாக்க போறீங்க? யோசிச்சு பாருங்க.